என்னடா இது இவ்வளவு நெருப்பா வருது? கொஞ்சம் நெஞ்ச நெருப்பு இல்லங்க, அவ்வளவு நெருப்புங்க. நீங்களே பாருங்க, அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா புகமூட்டம் ஆயிடுச்சு. சரி, இப்ப நம்ம எதுக்காக தெரியுமா அந்த இடத்த கட் பண்ணோம்? அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுசா பைப் லைன் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோமாதாக்கு ஒரு நல்லபடியான வணக்கத்தை போட்டுட்டு மங்களகரமா ஆரம்பிக்கலாமா? போவாங்க. எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சென்னை நங்கநல்லூருக்குள்ளே தாங்க. சரி வாங்க, நம்ம கிளைண்ட் வந்து புதுசா வீடு கட்டிட்டு இருக்காரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உள்ள போனேன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா கிரக பிரவேசம் பர்ஃபெக்டா முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கணும். எல்லா கெட்ட செயல்களும் நீங்க அவங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். நம்மளோட வீடியோ பாக்குற நீங்களும் எனக்காக இறைவன் கிட்ட வேண்டிக்கங்க. அதோ பாருங்க, நம்ம அதுக்குள்ளே ஆரம்பிச்சார் பாருங்க. ரெண்டு சைடுல வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணணும். ஏன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் வந்து ரெண்டு பாத்ரூம் இருக்கிற இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து புதுசா பைப் லைன் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணன் என்ன பண்ணாரு, அதுக்கு ஏத்த மாதிரி உடைச்சிட்டு அதுக்கப்புறமா அங்க பைப் லைன் எங்க கரெக்டா இருக்கும், எந்த பைப் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட்டா செட்டிங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உடைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதையும் உடைச்சு முடிச்சுட்டு அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பைப் லைன் சூப்பரா சேஞ்ச் பண்ணிட்டாரு. நானே உங்களுக்கு காட்ட பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, ஒரு இடம் கூட விடாம பர்ஃபெக்ட்டா அருமையா முடிச்சாரு. வாங்க பக்கத்து ரூம் போலாம். பக்கத்து ரூம்லயும் போயிட்டு இதே மாதிரி அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா உடைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பாருங்க, நீங்களே பாருங்க, மேல பாருங்க, கீழே பாருங்க, அந்த எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா புதுசா பைப் லைன் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. புதுசா சேஞ்ச் பண்ணது அந்த சைடுல போய் பார்த்தாலுமே உங்களுக்கே தெரியுது. பாத்தீங்க ரெண்டு ரூம் இருக்கா. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற பைப் டோருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் போற பைப். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரா செட் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாமே பர்ஃபெக்ட்டா அருமையா முடிஞ்சிச்சு. நம்ம ஃபைனல் ரிசல்ட் தான் பார்க்க போறோம். சரி வாங்க, எல்லா ரூம்லயும் நம்ம எவ்வளவு அழகா பைப் லைன் சூப்பரா செட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரூமா போய் காட்டுறேன் பாருங்க. இந்த ரூம் பாருங்க. இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளே சூப்பரா உடைச்சு எல்லா பைப்பும் சூப்பரா செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் அடுத்த ரூம் போவோம். அடுத்த ரூம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வாங்க என் கூட வாங்க. இதோ பாருங்க, அடுத்த ரூம்ல போய் இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பாக்ஸ் வயர் உங்களுக்கு தெரியல, அந்த கரண்ட் பாக்ஸ் அது செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஃபைனலா வந்து எல்லா ரூம்லயும் வந்து பாத்தீங்கன்னா பைப் லைன் வந்து சூப்பரா செட் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலா புது வீடு கட்டிட்டு இருக்காங்க, அதனால தான் புது பைப் லைன் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். உங்க வீட்ல இருக்கிற பைப் லைன் வந்து அழுக்கா இருந்தாலும் அடப்பு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைப் கிளீன் பண்ணாலே போதும். ஃபைனலி நண்பர்களே, உங்களுக்கும் பைப் கிளீனிங் பண்ணனும்னா கவலையே படாதீங்க, நம்ம வந்து சூப்பரா பண்ணிடலாம், அருமையா பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.